டேங்க வா. சொல்லுங்கப்பா. என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்க? புரியல. இல்லை என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்க? காலேஜ் முடிஞ்சு 4-5 மாதம் ஆச்சு. வேலை வெட்டிக்கும் போக மாட்டேங்க, எதுக்கும் போக மாட்டேங்க, வெட்டியே சுற்றிக்கிட்டே இருக்க. என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்க? இல்லைப்பா, பெயிண்டிங். என்ன பெயிண்டிங்கு? சொல்லிருந்தேன். பெயிண்டிங்லாம் வேண்டாம், வேலைக்கு போறியா? வீட்லயே சுற்றிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கீல்ல, ஏதோ வேலை வெட்டிக்கு போகலாம்ல. எத்தனை நாளைக்கு தான் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நான் உழைச்சி கட்டுக்கிட்டே இருக்க முடியும்? எனக்கு வயசாச்சுல்ல. அதுவும் பேஷன். அடுத்து நீ தானே எடுக்கணும். நீ தலை தூக்கணும்ல. சும்மா அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருந்தா எவ்வளோ நாள் தான் நானும் சம்பாதிக்கிறது? எனக்கு வயசாச்சுல்ல, என்னாலே முடியல. வந்துடும்ப்பா. பெயிண்டிங் பேஷன். என்ன பெயிண்டிங்கு? என்ன பேஷனு? உனக்கு புரியலையா? பேஷன் பேஷன் இருக்க. வேலை வெட்டிக்கு போனாதான் பேஷன் பேஷன் சுற்றிட்டு இருந்தா ஸ்கோப் இருக்குப்பா அதுலயே. டேய் வெளியே போடா. போடா வெளியே. போ வெளியே போடா. போ வெளியே போ. போ வெளியே போ. பேஷன் பேஷன் சுற்றினே இல்லை, அது காசு சம்பாதி, அப்பதான் உனக்கு தெரியும். போ வெளியே போ. போடா, பேக் எடுத்துட்டு போடா வெளியே. வெளியே போ. என் கண்ணு முன்னாடி வெளியே போ. போ வெளியே. வந்துடாத வீட்டு சைடு. ஹலோ. ஹலோ சார், நான் பேப்பரில் இந்த மாதிரி பெயிண்டிங் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு டீ. ஹலோ. ஹலோ. சரி, சரி, வந்துடுறேன். ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். டிசி ஷோரூமில் தான் இருக்குது. சொல்லும். சனிக்கிழமை 9 மணிக்கு தானே நான் வந்துடுறேன். இரு, அம்மா கால் பண்றாங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குன்னு சொன்னல, எவ்வளவு டைம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? வைங்க, கடுப்பேத்தாம. என்ன ப்ரோ, ஐடியா? ஆமா ப்ரோ. நைட் ஷிஃப்டா? என்னவா இருந்தா உங்களுக்கு என்ன? அதுக்கு ஏன் ப்ரோ கோவப்படுறீங்க? ஹலோ, உங்களுக்கு என்ன தெரியும்? ப்ரெஷர் ஏத்துறாங்க ப்ரோ. எல்லா வேலையிலும் ப்ரெஷர் இருக்க தான் ப்ரோ செய்யும். இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. ஊர்லேருந்து சண்டை போட்டு வந்து என் அச்சீவ்மெண்ட் இங்கே தான் பண்ணணும், என் பேஷண்ட் இங்கே தான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி வந்து லோல் பட்டுட்டு இருக்கிறேன் ப்ரோ.
எப்படி தானோ ஊர்ல இருந்து இங்க வந்துட்டு பேஷன் எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? ரியாலிட்டியை பாருங்க bro. அதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ ஒன்றும் இல்லை, டெலிவரி பாயாக தான் வேலை பார்த்துட்டு பேட்டா ஷோரூமில் போர்ட்டல் வேலை தான் பார்க்குறேன். மந்த்லி எனக்கு ஒரு 5,000 to 6,000 வரைக்கும் கிடைக்கும். பார்ட் டைமாக தான் வேலை பார்க்குறேன். வேலை பார்க்குற மற்ற நேரம் எல்லாம் என் பேஷனுக்காண்டி பெயிண்டிங் பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கு ப்ரோ. அப்போ நல்லா வரைவீங்க போல. நல்லா வரைய சின்ன வயசில் அப்போ நான் ஒரு 5th or 6th படிச்சுட்டு இருந்தேன். நான் வரைஞ்சதை எங்கள் அண்ணன் கிட்ட போய் காட்டினேன். அவன் நல்லா இருக்குன்னு சொன்னான். அப்போ எனக்கு செம்ம சந்தோஷம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் பேஷன் ஒரு விதத்தில் கண்டுபிடிக்க அதுதான் ஹெல்ப் ஆச்சு. ஆனால் வீட்டில் தான் ஒத்துக்கல. இந்த வீட்டில் தான் பேஷன் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபேமிலி எல்லாம் ஊரில் இருக்காங்க ப்ரோ. அவங்க இன்னும் நான் கோவமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அவங்க மேலே கோவம்லாம் இல்லை ப்ரோ. அப்போ ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இல்லை லவ் கேட்குறீங்களா? நம்ம இருக்கிற மோனை கேட்டதெல்லாம், அதுவும் இல்லாமல் நம்ம இருக்கிற இதுக்கு அதெல்லாம் செட் ஆகாது ப்ரோ. ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. எல்லா லைஃப்லயும் இருக்கிறது தானே. ஃபீல்லாம் பண்ணல ப்ரோ. இப்போ எனக்கு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கே டைம்லாம் கரெக்டாக. இதில் எங்கே லவ்னா செட் ஆகாது ப்ரோ. ஃபுட் நல்லா இருந்துச்சுல. நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். சொல்லுங்க. எப்பவுமே ஃபோன் பேசும்போது அம்மா கிட்டையும் ஆளுக்கிட்டையும் கோவப்படாமல் பேசணும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுறோம் ப்ரோ.